குருபியோ நமக. அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம். இதோ 4 வரி கவிதை. சிஷ்யனுக்கு குரு துணை, குருவுக்கு சிஷ்யன் மீது அனுசரணை, தெய்வத்துக்கு குரு மீது கருணை. இன்று இந்த மூவரை பற்றிய கதையின் வர்ணனை. இன்று மகாபெரியவா சொன்ன ஒரு சுவாரஸ்யமான கதையை பார்ப்போம். நம்முடைய கதைக்கார ஆழ்வார் சம்பந்தப்பட்ட வெக்காவில்தான் யதோத்காரியாக பகவான் இருப்பது. யதோத்காரி என்ற பெயர் ஏற்படுவதற்கு முந்தியே அவர் அங்கே புஜங்க சயன பெருமாளாக படுத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கதையில் வரும் ஆழ்வாரான திருமழை இசைக்காரர் காஞ்சிபுரத்தில் இந்த புஜங்க சயனர் ஆலயத்திலோ அல்லது அதை ஒட்டினார் போல இருந்த இடத்திலோ வசித்து வந்தார். அப்பொழுதுதான் அவர் பெருமாளை தான் சொன்னபடி செய்ய வைத்து யதோத்காரி ஆக்கியது. அவருக்கு யதோத்காரி என்ற பெயர் வருவதற்கு முற்பட்ட காலத்திலே திருமழிசையாழ்வார் அவரை இஷ்டமூர்த்தியாக உபாசித்து கொண்டிருந்தார். அவருக்கு அத்தியந்த சிஷ்யனாக ஒரு பையன் கணிகண்ணன் என்று பெயர். அவன் பிறந்ததே ஆழ்வார் அனுகிரகத்தினால்தான். அவனுடைய பெற்றோருக்கு ரொம்ப காலமாக சந்ததி இல்லை. அவர்கள் நித்தியம் ஆழ்வாருக்கு பால் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். யோக நிஷ்டையிலே போய்கொண்டிருந்த ஆழ்வார் எப்போதாவது தான் கண்ணை திறப்பார். எதுவும் ஆகாரம் பண்ணுவதில்லை. இந்த பாலை மட்டும்தான் கொஞ்சம் குடித்துவிட்டு பாக்கியை அவர்களுக்கே கொடுத்து விடுவார். பிரசாதமாக அவர்கள் அதை குடிப்பார்கள். அதன் பலனாகத்தான் அவர்களுக்கு புத்திரன் பிறந்தான். கணிகண்ணன் என்ற அந்த பிள்ளை குழந்தை நாளிலிருந்தே ஆழ்வாரிடம் வந்து அந்தரங்க சிஷ்யனாகிவிட்டான். ஒரு நாள் அவன் கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒரு தொண்டு கிழவி, முதுகு நன்றாக கூனி போனவள், எலும்பும் தோலுமாக ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு பெருக்கி மெழுகி கோலம் போட்டு கைங்கரியம் செய்வதை பார்த்தான். உடம்பு கொஞ்சம் கூட முடியாவிட்டாலும் மூச்சு போகும் வரையில் பகவத் கைங்கரியம் பண்ணாமல் இருப்பதில்லை என்ற திருடமான பக்தியிலே அவள் தொண்டு புரிந்து கொண்டிருந்தது புரிந்தது. கணிகண்ணனுக்கு அப்படியே மனசு உருகிவிட்டது. ஐயோ, இவளுக்கு நாம் உபகாரம் பண்ண வேண்டாமா? எப்படி பண்ணுவது என்று மனசார நினைத்தான். இந்த மாதிரி பெருசாக ஒரு காருண்ய சிந்தனை வந்தால் அப்பொழுது தன்னால் குருவுடைய அனுகிரக சக்தி சிஷ்யனுக்குள்ளும் ஆவிர்பவித்துவிடும். ஈஸ்வரனிடமிருந்து குரு பெற்றிருக்கிற சக்தியை குருவிடமிருந்து சிஷ்யன் பெற்றுவிடுவான். அந்த விதத்தில் ஆழ்வாரின் அனுகிரக சக்தி அந்த நிமிஷத்திலே கணிகண்ணனுக்கு வந்துவிட்டது. தன்னை மறந்த நிலையில் அந்த கிழவியிடம் போய் அன்போடு அவள் முதுகை தடவி கொடுத்தான். உடனே அனுகிரக சக்தியினால் அவளுடைய கூன் முதுகு நேராக நிமிர்ந்தது. அது மட்டுமில்லை, எலும்பும் தோலுமாக வெறுத்த திசையில் இருந்த கிழவி அந்த க்ஷணத்திலே நல்ல ஆரோக்கியம் உள்ள யுவதியாக மாறிவிட்டாள். கணிகண்ணன் குமரியாக்கிய கிழவி யாரென்றால், கிழவியாவதற்கு முந்தி காஞ்சிபுரத்து ராஜாவின் சபையில் தாசியாக இருந்தவள். பிற்பாடு நிஜமாகவே தேவதாசியாகி சுவாமியின் கைங்கரியத்தில் ஈடுபட்டவள். அடடா, இந்த பாகவதோத்தமருடைய அனுகிரகத்தால் இப்படி நல்ல பலம் வந்துவிட்டதே. இதை வைத்துக்கொண்டு பெருமாள் சேவையிலே சதா காலமும் இருந்துவிட வேண்டும் என்று யுவதியான பின்பும் அவள் தீர்மானம் பண்ணிக்கொண்டு அப்படியே செய்ய ஆரம்பித்தாள். கிழவி குமரியானால் ஊர் உலகமெல்லாம் ஆச்சரியப்படாதா? எங்கேயும் அதே பேச்சாக இருந்தது. காஞ்சிபுரத்தில் இருந்து கொண்டு ஆட்சி நடத்திய பல்லவ ராஜாவின் அரண்மனைக்கு செய்தி போயிற்று. ராஜாவும் அப்போது விருத்தாப்பிய தசையில் இருந்தான். தனக்கு பிரியமாக இருந்தவள் குமரி ஆகிவிட்டாள் என்றதும் அவனுக்கு தகாத சபலம் ஏற்பட்டது. கணிகண்ணனை வரவழைத்து என்னையும் இளமையாக பண்ணப்பா என்றான். கணிகண்ணன் பரிகாசமாக சிரித்தான். ராஜாவை பார்த்து, நான் அந்த கிழவியை குமரியை ஆக்கினேனா? எனக்கு ஏது அந்த சக்தி? என்னுடைய குருநாதருடைய சக்தி தான் எனக்குள் புகுந்து கொண்டு அப்படி பண்ணுவித்தது என்றான். அப்படியானால் அந்த குருவையேத்தான் அழைத்து கொண்டு வாயேன் என்று ராஜா சொன்னான். உடனே கணிகண்ணன், அவரை பற்றி உனக்கு தெரியாதா? நீ ராஜாவாயிருந்தும் உன்னை பார்க்க அவர் இத்தனை காலமாக வராத இருந்ததிலிருந்தே அவரை பற்றி நீ தெரிந்து கொண்டிருக்க வேண்டாமா? அவருக்கு பகவானை தவிர எவரிடம் போய் என்னவும் ஆக வேண்டியதில்லை. பகவானையே நினைக்கிறவர்கள் பகவத் கைங்கரியத்துக்கே ஆசைப்படுவார்கள்.
ரொம்பவும் கஷ்டப்படும்போது அவர்கள் யாரானாலும் அவர்களிடம் அவருக்கு கருணை உண்டாகி அனுகிரகம் செய்து கஷ்டத்தை நிவர்த்தி செய்து விடுவார். ஏதோ ஒரு கருவி மூலம் அனுகிரகம் பண்ணி விடுவார். இந்த கிழவிக்கு அப்படித்தான் நடந்தது. அவள் தன்னுடைய சொந்த சரீர அனுபவங்களுக்காக யவ்வனம் பெற வேண்டும் என்று நினைக்கவில்லை. அதனாலே என் குருவுக்கு தயை பொங்கி கொண்டு வந்தது. இயற்கை நியதியையும் மாற்றினால் கூட பரவாயில்லை என்று அவளை யுவதியாக்கினார். நீரோ சரீர போகங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையிலே யவ்வனத்தை கேட்கிறாய். இதற்கு அவர் ஒரு நாளும் ஒப்புக்கொண்டு அனுகிரகிக்க மாட்டார். யாரானாலும் பிரகிருதி நியதிப்படி ஜரா மரணங்கள் நேர வேண்டியது நேரத்தான் செய்யும். நீ போனால் வேறு எவனோ ஒருத்தன் ராஜாவாக வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணி விட்டு போகிறான். உனக்கு முந்தி எத்தனையோ பேர் ஆட்சி நடத்திவிட்டு அப்புறம் கிழடு தட்டி போய்த்தானே இருக்கிறார்கள். ஒரு விதமான விசேஷ காரணமும் இல்லாமல் உன்னை இளமையாக்குவதற்கு என் குருநாதர் சம்மதிக்கவே மாட்டார் என்று கொஞ்சம் கூட ஒளிவு மறைவு இல்லாமல் கணிகண்ணன் துணிச்சலாக சொன்னான். பல்லவ ராஜா கிட்ட ராஜச குணமே கொண்ட ராஜாவுக்கு கோபம் வந்துவிட்டது. உன்னை இந்த ஊரை விட்டே பிரஷ்டம் பண்ணுகிறேன் என்று ஆக்ஞை பண்ணினான். நானே இப்படிப்பட்ட ராஜா இருக்கிற ஊரில் இருக்கிறதில்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டுட்டேன் என்று கணிகண்ணனும் சொல்லிவிட்டு நேரே கோவிலுக்கு ஆழ்வாரிடம் வந்தான். அரண்மனையில் நடந்ததையெல்லாம் அவரிடம் சொல்லிவிட்டு ஊரை விட்டு புறப்பட்டு விட்டான். பக்தர் யோகி ஆனாலும் ஆழ்வாருக்கு சுத்தமான பிரேமையினாலே 2 பாசங்கள் மட்டும் இருந்தது போலிருக்கிறது. சிஷ்யன் கணிகண்ணனை விட்டு பிரிய முடியாத பாசம் அவருக்கு இருந்தது. அதே போல அந்த ஆலயமூர்த்தியாக இருந்த புஜகசைன பெருமாளிடமும் அவருக்கு அலாதியான பாசம் இருந்தது. அதனால் கணிகண்ணன் பின்னோடே அவரும் புறப்பட்டு விட்டார். கணிகண்ணன் பின்னோடே புறப்பட்ட ஆழ்வார் அந்த மாதிரியே பாசத்துடன் பெருமாளும் தன் பின்னாடி தொடர்ந்து வருவார் என்று நினைத்து கொண்டு ஆலயத்தில் இருக்கப்பட்ட தம்முடைய அபிமான மூர்த்தியை பார்த்தார். ஆனால் சுவாமி லீலா வினோதன் அல்லவா? அதனால் அவன் பாட்டுக்கு நிம்மதியாக சேஷ பரியங்கத்தில் படுத்து கொண்டே இருந்தான். சிஷ்யனுக்காக குருவானவர் சுவாமிக்கே ஆர்டர் போட்டார். கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, துணி ஒன்றி சென்னா புலவோன் யான் செல்கின்றேன், நீயும் ஒன்றன் தைனாக பாய் சுருட்டிக்கொள். அதாவது குழந்தை போகிறான், மனசு தாழாமல் நானும் போகிறேன், நீ மட்டும் சுகமாக படுத்து கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? கிளம்பு, வாரி சுருட்டி கொண்டு பெரிசாக சேஷ பரியங்கம் விரித்து கொண்டிருக்கிறாயே, அதை சுருட்டி கொண்டு நீயும் எங்களோடு புறப்படு. ஆர்டர் போடுகிற போதும் சுவாமியிடம் ஆழ்வாரின் கரிசனம் குறையவில்லை. பாம்பு மெத்தையிலிருந்து இறங்கி நீ வா என்று மட்டும் சொல்லாமல் சுவாமிக்கு வெயில் படாமல் மழை படாமல் குடை வேண்டுமே என்ற கரிசனத்தில் சேஷ சைனத்தையும் சுருட்டி கூட எடுத்துக்கொண்டு புறப்பட செல்கிறார். ஆர்டர் போட்டாரோ இல்லையோ, பெருமாளும் அப்படியே பண்ணிவிட்டார். அதற்கு மேல் விளையாடி பக்தர் மனசு வருத்தப்படும்படி பண்ணக்கூடாதென்று அவர் சொன்னபடியே வாரி சுருட்டி கொண்டு கணிகண்ணனோடும் ஆழ்வாரோடும் தானும் புறப்பட்டு விட்டார். சொன்ன வண்ணம் செய்தது இதோடு முடியவில்லை. 3 பேரும் அப்படியே புறப்பட்டு 4-5 மைல் போகிறதுக்குள்ள நன்றாக இருட்டிவிட்டது. மனுஷியர்கள் மாதிரியே விளையாடணும் என்று பகவானுக்கு இருந்ததால் ராத்திரி ஆயிடுத்து, அதனால இனிமேல பிரயாணம் பண்ண வேண்டாம், இங்கேயே தங்கிட்டு கார்த்தாலே கிளம்பலாம் என்று சொன்னான். பகவான் தான் சொன்னானோ ஆழ்வார்தான் சொன்னாரோ, அவனே இவர் சொன்ன வண்ணம் செய்பவனாகத்தானே இருந்தான். பாலாற்றங்கரையிலே குழு குழு என்று காற்று வீசுகிற இடத்திலே 3 பேரும் ராப்பொழுதை சொஸ்தமாக கழித்தார்கள். இதற்குள்ளே கோவிலை விட்டு பெருமாள் புறப்பட்ட அந்த நிமிஷத்திலிருந்து காஞ்சிபுரத்தில் என்ன ஆச்சு என்றால், ஒரேடியாக அமங்கலம் வந்து கப்பி கொண்டு விட்டது. பகவான் ஊரை விட்டு போய்விட்டான் என்றால் அவனுடைய ஸ்தலத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கும் லக்ஷ்மியும் தானே கூட போய்விடுவாள். அதனால் நகரேஷு காஞ்சி என்று பிரசித்தி
பெற்ற ராஜதானியிலே லக்ஷ்மிகரமே போய் மூதேவி வந்து மூடிக்கொண்டு விட்டது. ஒரே இருட்டு. ஒரு இடத்திலாவது தீபம் ஏற்றிக்கொள்ளவில்லை. தேவ ஆலயங்களில் தீபம் இல்லாமல் பூஜை இல்லாமல் நின்று போயிற்று. எல்லார் மனசிலும் ஒரேடியாக இருள் கப்பிக்கொண்டு விட்டது. இனம் தெரியாமல் ஒரே துக்கம், ஒரே திகில். எல்லோரும் போய் ராஜாவிடம் முறையிட்டார்கள். அவனுக்கு ஒரே வியாக்குலம், பயப்பிராந்தியாகத்தான் இருந்தது. பெருமாள் ஊரை விட்டு போனதில்தான் இப்படி உத்பாதமாக ஆகிவிட்டது என்று புரிந்தது. இதோ போய் அவர் காலில் விழுந்து பிரார்த்தித்து கொண்டு அவரை மறுபடியும் அழைத்து கொண்டு வருகிறேன் என்று புறப்பட்டான். அவரிடம் போய் நெடுஞ்சான்கிடையாக நமஸ்காரம் பண்ணினான். பெருமாள் இல்லாமல் ஆலயம் சூன்யமானது போலவே ஊர் முழுக்கவும் சூன்யமாகி இருக்கிறது. எல்லா ஜனங்கள் மனசும் சூன்யமாகிவிட்டது. என்ன அபச்சாரம் நடந்திருந்தாலும் சமித்து பகவான் மறுபடியும் காஞ்சிக்கு எழுந்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். சுவாமியோ நானாக சங்கல்பித்து கொண்டு அங்கே விட்டு புறப்பட்டு வரவில்லை. ஆழ்வார் சொன்னார், அவர் சொன்னபடி செய்ய வேண்டுமென்றே கூட வந்துவிட்டேன். அவரே மறுபடியும் சொன்னாரெனில் நான் இங்கிருந்து கிளம்புவதற்கில்லை என்று சொல்லிவிட்டார். அவரானால் பெருமாளை விட்டு என்னால் இருக்க முடியாது. அதனால் அவரை மாத்திரம் உன்னோடு போக சொல்லிவிட்டு நான் இங்கே இருப்பது என்பது நடக்காத காரியம் என்று மறுத்து சொல்லிவிட்டார். தாங்களும் திரும்ப வாருங்கள், நான் அதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று ராஜா ஆழ்வாரிடம் வேண்டிக் கொண்டான். அதற்கு அவரும் பெருமாள் சொன்ன மாதிரியே பதில் சொன்னார். நானாக உத்தேசம் பண்ணி இங்கே வந்திருந்தால் நானாகவே மறுபடியும் திரும்பலாம். ஆனால் நானும் தானாக புறப்பட்டு வரவில்லை. கணிகண்ணனுக்கு நீ ஆக்ஞை பண்ணினதால், நீ நடந்து கொண்ட விதத்தில் அவனுக்கு உன் ஊரில் இருக்க பிடிக்காததால் அவன் புறப்பட்டான். அவனை விட்டு பிரிந்திருக்க முடியாமலே நானும் பின்னாடி கிளம்பினேன். அதனால்தான் என் காலில் விழுவதற்கு பதில் அவன் காலில் போய் விழு, பண்ணினது தப்பு என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டு திரும்பி வர வேண்டும் என்று பிரார்த்தித்துக்கொள். அவன் சம்மதித்தால் நானும் திரும்புகிறேன், பெருமாளையும் திரும்பி சொல்கிறேன் என்று முடிவாக சொல்லிவிட்டார். அப்புறம் என்ன பண்ணுறது? ராஜா போய் கணிகண்ணன் காலில் விழுந்தார். ராஜா வேண்டிக் கொண்ட உடனே ஸ்வபாவத்தில் இளகின மனசு படைத்த கணிகண்ணன் காஞ்சிபுரத்துக்கு திரும்பவும் புறப்பட்டான். அவன் பின்னோடே ஆழ்வார் பின்னோடே அவர் சொன்னபடியெல்லாம் செய்கிற பெருமாள் என்று எல்லோருமே ராஜதானிக்கு வந்து சேர்ந்தார்கள். பெருமாள், ஆழ்வார், கணிகண்ணன் ஆகிய 3 பேரும் ராத்திரி முழுவதும் பாலாற்றங்கரையிலே தங்கி அந்த இடத்திற்கு ஓரிரவிருக்கை, அதாவது ஓர் இரவு இருக்கை என்ற பெயர் ஏற்பட்டது. அந்த பெயர் சிதைந்து இப்பொழுது ஓரிக்கை என்று வழங்குகிறது. 3 பேரும் காஞ்சிபுரத்திற்கு திரும்பியதும் அவலக்ஷ்மி எல்லாம் நீங்கி நகரம் பழையபடி சோபை பெற்றது. ஜனங்களின் மனசில் இருந்த பீதி, துக்கம் எல்லாம் போய் சந்துஷ்டி நிறைந்திருந்தது. பகவான் கோவிலுக்கு திரும்பின அப்புறமும் சுருட்டி பிடித்து கொண்டு வந்த சேஷ பரியங்கத்தை வெறுத்து படுத்து கொள்ளாமல் நின்று கொண்டிருந்தான். பாயை சுருட்டி கொண்டு புறப்படு என்று உத்தரவு போட்டவர் படு என்று மாற்றி உத்தரவு போடும் வரையில் தானாக எப்படி படுப்பது என்றுதான் நின்று கொண்டே இருந்தான். இப்படி பரமபதநாதனாக இருக்கப்பட்டவன் தன் வார்த்தைக்கு காத்து கொண்டிருக்கிறான் என்று பார்த்தவுடன் ஆழ்வாருக்கு நெஞ்சு உருகிவிட்டது. முன்னே பாடின பாட்டின் வார்த்தைகளை துளி துளி மாற்றி, ஆனால் அர்த்தம் அடியோடு மாறும்படியாக பாடினார். கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணி ஒன்றி சென்னா புலவோன் யான் செலவொழிந்தேன், நீயும் ஒன்றன் பைனாக பாய் விரித்துக்கொள், முன்னே நீ கிடக்க வேண்டா, இப்படி படுத்துண்டு கிடக்காதே என்றவர் இப்பொழுது நீ கிடக்க வேண்டும் என்கிறார். நன்னா உன் கிடந்த திருக்கோலத்திலே சயனம் பண்ணிக்கோப்பா, முன்னே யான் செல்கின்றேன் என்றவர் இப்பொழுது யான் செலவொழிந்தேன் என்கிறார். கணிகண்ணன் போக்கொழிந்ததால் இவரும் செலவொழிந்து விட்டார். செலவு என்றால் செல்வது. அவர்தான் காஞ்சிபுரத்தின் அநேக தேவாலயங்களில் ஒன்றில் இருக்கிற யதோத்காரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். பிற்காலத்தில் திருமழிசை ஆழ்வார் காஞ்சிபுரத்திலிருந்து புறப்பட்டு க்ஷேத்ராடனம் பண்ணிக்கொண்டே கும்பகோணத்துக்கு போய் பரமபதம் சேர்ந்தார். எதற்கு இந்த கதை சொன்னேன் என்றால், சிஷ்யன்
அவனே பகவானிடம் போக வேண்டும் என்பதில்லை. அவன் குருவிடத்தில் பூரண பக்தி விசுவாசம் வைத்துவிட்டால் அவர் பகவானையே அவன் கிட்டே போக பண்ணிவிடுவார். அவன் போகிற இடமெல்லாம் பின்னோடையே பகவானும் போய் ரட்சிக்கும்படியாக பண்ணிவிடுவார். சிஷ்யனுக்காக குரு ஆர்டர் போட்டுவிட்டால் பகவானே நில் என்றால் நிற்பான், ஓடு என்றால் ஓடுவான், படு என்றால் படுப்பான். இதை தெரிந்து வைத்து கொண்டுதான் சில பேர் குருவே போதும், தனியாக ஒரு ஈஸ்வரன் வேண்டாம் என்று இருந்தது என்று இந்த கதையை அழகாக மகாபெரிவா விவரிக்கிறார். நாம் எல்லாம் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். ஏனென்றால் பகவான் வேறு குரு வேறு என்றில்லாமல் பகவானே குருவாக பெற்ற பாக்கியத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அந்த குருவான பகவானை வணங்கி அவர் பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான மகாபெரிவாளை பிரார்த்தித்து, ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்.